கூட அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இப்போ இந்த வருஷத்தில் கணக்கில் எடுத்துக்கிட்டு பாசிபிலிட்டிஸான ராசிகள்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். பொதுவாக இந்த வருஷத்தினுடைய பலனை நம்ம ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி அந்த அடிப்படையில் பார்க்குறோம். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசியில் குரு பகவான் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் எப்போ ஜூன் 2ஆம் இடத்துக்கு வர்றாரோ அப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அதன் மூலமாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிதுனராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 4ஆம் இடம் தான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்வது. ஸோ வீடு, இடங்கள், காலி மனைகள் இதெல்லாமே சொல்கிறது. பட் இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி இருந்தாலே, சனி அப்படின்னாலே சின்ன சின்ன தடைகள் தாமதப்படுத்தினால் கூட உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்கள் எப்போ எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கோ கட்டின வீடு வாங்குறதுக்கோ நல்லா இருக்கும் அல்லது எங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் குரு பகவானுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு அதுக்கு முன்னாடியும் இருக்குது, அதுக்கு பின்னாடியும் இருக்குது. பட் ஜூனுக்கு அப்புறம் இன்னுமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் சனி பகவானும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார், குரு பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்னங்கிறத சொன்னேன், வீடு. அப்படி பார்க்கக்கூடிய இடம் மனைகள், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த இடத்த குருவும் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, குருவும் ராகு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே லோன் நம்ம வாங்கிறது, கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இறையெல்லாம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார். ஜூன் வரைக்கும் குரு பகவான் அங்கே பார்க்குறாரு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதோட ஜூன் வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. குரு பார்க்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இருக்கு. அப்படி பார்க்குற போது குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கட்டுறதுக்கோ அல்லது வாங்குவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாங்குறதுமே நீங்கள் லேண்டு வாங்கி யாரெல்லாம்